ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இறாலை வச்சு பாஸ்தா எப்படி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பாஸ்தா செய்கிறதுக்கு 150 கிராம் அளவுக்கு இறாலை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு குறைவாக தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இறால்லேயே உங்களுக்கு தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளார க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கணும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரையாக குக் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. இது ஒன் சைடு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்தா ஆட் பண்ணணும். தண்ணி லைட்டாக சூடாக இருக்கும் போதெல்லாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் பாஸ்தா ஆட் பண்ணணும். ஒவ்வொரு பாஸ்தா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு வேகும். அந்தந்த பாக்கெட்டில் எந்த டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். நான் கரெக்டாக 8 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது, கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 தர பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஓவர் குக் ஆகாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு எல்லா சைடும் படுற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டணும். சிலர் தண்ணியில் ஆயில் சேர்ப்பீங்க, அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வதங்கிடணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கேரட்டை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். உங்களுக்கு முட்டைக்கோஸு, பீன்ஸு இதெல்லாம் சேர்க்க பிடிக்கணும், அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த மாதிரி காய்கறிலாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் கிட்டே கறி மசாலா இல்லைனா மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விடணும். மசாலா சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் சேர்க்கணும். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் சேர்த்துக்கணும். இறாலை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கணும். பாஸ்தா சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேருங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும்னா ரெட் சில்லி சாஸ் கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில். இது ஆப்ஷனல் தான், சாஸ் ஆப்ஷனல் தான், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா சைடும் மசாலா போடுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டால் ரொம்ப டேஸ்ட்டான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.